நமஸ்தே. பெரியவாசர் ஆதி ஆச்சாரியால் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மகாபிரிவா அழகாக வேதங்கள்லேருந்தும் புராணங்கள்லேருந்தும் எல்லாம் மேற்கோள்களை காமிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துன்னு வரா. அதில் நேற்று கடைசியாக ஒன்று பார்த்தோம், கூர்ம புராணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அங்கே ஆச்சாரியால் என்னன்னு சொல்கிறதுனா, கரிஷ்யத் அவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகிதா ஸ்ரௌதஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பூதானாம் ஹிதகாமியா. பூதானாம்னா இந்த லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லா பூதங்களையும் எல்லா ஜீவராசிகளினுடையும் ஹிதத்திற்காக இவர்களுடைய நலனை உத்தேசித்து ஸ்ரௌத ஸ்மார்த்த விதிகள் எல்லாம் மறுபடி நன்னா பிரதிஷ்டை ஆகணும், வேதத்தினுடைய தர்ம நெறி பிரதிஷ்டை ஆகணுங்கிறதுக்காக இந்த பரமேஸ்வரனே மறுபடி அவதாரமாக இங்கே பூமிக்கு இறங்கி வரார் அப்படின்னு கூர்ம புராணத்தில் அந்த ஒரு வாக்கியம் சொல்கிறது. அதில் என்ன பேர் கொடுத்துருக்குன்னா, சங்கரோ நீலலோகிதகான்னு ஒரு வாக்கியம் வருது. பெரியவா அதை எடுத்து நமக்கு இன்னும் அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாதுல. இங்கே வரப்போகிறது யார்? இந்த சங்கரனே இறங்கி வரான்னு சொல்லியாச்சு. நீலலோகிதகான்னு ஒரு நாமா கொடுக்கறது கூட அது ரொம்ப விசேஷமான ஒரு நாமாவாக இருக்குது. என்னென்னா, நீலம்னு சொன்னாக்கா ஒரு கலர், நம்ம ஒரு நீல நிறம்னு சொல்கிறோம், ப்ளூ கலர் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். லோகிதம் அப்படின்னு சொன்னால் லோகித வர்ணம், அதுவும் இன்னொரு கலர், அதாவது அது சிகப்பு நிறம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீலலோகிதம்னா என்ன? யார் ஒருத்தர் நீல நிறமாகவும் அந்த சிகப்பு நிறமாகவும் சேர்ந்தவராக இருக்காரோ அவருக்கு நீலலோகிதன்னு பேர். அதனால் பரமேஸ்வரனுக்கு விசேஷமாக ஏற்பட்ட நாமா இதுன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். அதாவது பரமேஸ்வரனை அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோன்னாக்கா அவர் எப்படி இருக்கார்? ஒரு பாதி பரமேஸ்வரனுடைய ரூபம், இன்னொரு பாதி அம்பிகை. இப்போ அம்பாளை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அம்பாளும் மகாவிஷ்ணுவும் அதே ஒரு நீல நிறம் அப்படிங்கிறதாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பக்கம் பரமேஸ்வரனை பார்த்தாக்கா அவர் எப்படி இருக்காருன்னா, வடக்கில் அதாவது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் சுத்த ஸ்பட்டிக சங்காசம் அப்படின்னு அப்படி வெள்ளவெளேர்னு இருக்கார் பரமேஸ்வரன்னு நம்ம சிலதை பார்க்குறோம். தமிழ் இந்த பக்கம் பார்த்தா பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும்னு இங்கே எழுதுறார். அப்போ செக்கச்சவேல்னு இருக்கிற மேனின்னு தமிழில் இங்கே நம்மளுடைய அடியார்கள் எழுதியிருக்கிறதுலாம் இப்படி இருக்குது. ஆனால் ஸ்ரீருத்ரத்திலேயே அவரை பற்றி சொல்லும் பொழுது விலோகிதா அப்படின்னு ஒரு நாமாவை சொல்லி தாமிர வர்ணமாக ஒரு மாதிரி செக்கச்செவேல்னு ஒரு அருணவர்ணமாக இருக்கக்கூடியவர்னு ஒரு நாமா ஒன்று வருது. அப்போது சம்ஸ்கிருதம் தமிழ் எல்லாத்துலேயுமே இருக்கிறதாக இவருடைய நிறம் அந்த சிகப்பு நிறம்னு சொன்னால் இவருடைய ஒரு பாதி, இன்னொரு பாதி அம்பாளுடைய பாதியாக அல்லது விஷ்ணுவனுடைய பாதியாக நீல நிறம் அப்படின்னு இந்த ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ஒன்று அர்த்தநாரீஸ்வரராகவோ அல்லது சங்கர நாராயணராகவோ சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் தான் நீலலோகிதன் அப்படின்னு பேருன்னு அவ்வளோ அழகாக அந்த நாமாவை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இன்னும் சொல்கிறா, இந்த ஒரு நாமாவை இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தாக்கா கிருஷ்ண பிங்களம் அப்படின்னு ஒரு நாமாவாக இதையே நம்ம யூஸ் பண்ணுறோம். கிருஷ்ண வர்ணம்னு சொன்னாக்கா இந்த நீல நிறத்தோடைய கனெக்டடாக அந்த ஒரு கருநீலம்னு சொல்கிறோமே அதுக்கு கிருஷ்ணன்னு பேர். பிங்களம்னு சொன்னாலும் இந்த ஒரு சிகப்பு. அப்போ நீலலோகிதமே தான் கிருஷ்ண பிங்களம் அப்படிங்கிற ஒரு நாமாவாக இருக்குது. இந்த நாமாவை நம்ம தினம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்தில் திக்தேவதா வந்தனத்தில் மேற்கு பக்கத்தை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஹரிஹர மந்திரத்தில் இந்த மந்திரமும் வருது, இந்த நாமா வருதுன்னு அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம்னு அங்கே கிருஷ்ண பிங்களம்ங்கிற வார்த்தை அதை நம்ம தினமும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிருஷ்ண பிங்களம்னா என்ன அர்த்தம்? சுவாமியை எப்படி நம்ம பார்க்கணும்னா ஹரிஹர ஸ்வரூபமாக அல்லது சாம்ப பரமேஸ்வரனாக சுவாமியை நம்ம நினச்சி பார்க்கணும்னு இந்த நாமாவை கனெக்ட் பண்ணி நீலலோகிதகாங்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு அர்த்தம் கொடுக்குறா பெரியவா. அப்போ அதனுடைய கனெக்ஷனையே அந்த புராணத்தில் சொல்லியிருக்கிற வச்சனத்தையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியறது அப்படின்னு பெரியவா எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறா. சங்கரோ நீலலோகிதா அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்பாளுடன் கூடினவராக சாம்ப பரமேஸ்வரனாக சாட்சாத் நம்ம ஆச்சாரியால் அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்த ஒரு சுரூபமாக பூலோகத்தில் அவதாரம் பண்ணா அப்படின்னு அதுலேருந்து பெரியவா டிரைவ் பண்ணி நமக்கு சொல்கிறான். இது பெரியவா ஏதோ ஒரு புராணத்தில் இருக்கிற மேற்கோளை காட்டி சொன்னதாக மாத்திரம் நம்ம இங்கே பார்க்க முடியாது. வாஸ்தவத்திலேயே பெரியவா இதை அனுபவித்து சொன்னதாக ஒரு சம்பவமும் நமக்கு கிடைக்கிறது. வழக்கம் போல் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு ரிசீவ் பண்ணி வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னாக்கா அந்த முழு கிரெடிட்டும் மறுபடி நமஸ்காரங்களோடு நம்ம சொல்லிக்கணும் ரா கணபதி அவர்கள். கணபதி அண்ணா அற்புதமாக பெரியவா கிட்டேருந்து பல விஷயங்களை கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு எப்படி அந்த முக்திகோபனிஷத்தில் ஹனுமான் ராமனை கேட்டு கேட்டு விஷயங்களை கேட்டு நமக்காக வாங்கி கொடுக்குறாரோ அது மாதிரி இங்கே கணபதி அண்ணா
பெரியவாளை கேட்டு கேட்டு ரிசீவ் பண்ண விஷயங்களை தொகுத்து கட்டுரைகளாக கொடுத்துருக்கா. அந்த மாதிரி ஒரு கட்டுரையில் இந்த விஷயமும் வருது. அண்ணா கேட்குறா பெரியவாட்ட, அதாவது பெரியவா ரொம்ப சின்ன வயசுலேயே 13 வயசுலேயே பெரியவா அந்த மாதிரி பட்டத்துக்கு வராளே, அப்படி வரும்பொழுது எப்படி இருந்தது? ஒரு பயம் இருக்குமோ இல்லையோ, குழந்தையா இருக்கச்சே ஒரு குழந்தை இப்படி உள்ள நுழையும் போது எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி ஆச்சாரியாளுடைய ஒரு நினைப்பில் இந்த மட்டத்துக்குள்ளே எப்படி நுழைஞ்சேல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பெரியவா கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக கேள்வியாக போட்டு போட்டு கேட்குறாளாம். பெரியவா எப்படி ஒரு ரகசியங்களை எல்லாம் அடைச்சி வச்சுட்டு இருக்கிற பெரியவா கிட்டேருந்து வார்த்தைகளை வெளியில் கொண்டு வரத்துக்கு நான் ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. கடைசியில் சுவாமியே எப்போ அனுகிரகம் பண்ணி கொடுக்குறாரோ அப்போ கொடுத்தா போகிறோம் அப்படின்ட்டு பேசாமல் இருந்தேன். அப்படி என்னைக்கோ ஒரு நாள் பெரியவா வாக்குலேருந்து முத்துக்களாக சில விஷயங்கள் கிடச்சிது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறா. சொல்கிறாளாம் பெரியவா, வாஸ்தவமாகவே அப்போது இந்த சின்ன வயசுல ஏதோ திடீர்னு இப்படி மட்டத்துக்கு இப்படி ஒரு பொசிஷனுக்கு வரோம், நாளையிலேருந்து சங்கராச்சாரியர்னு அவருடைய நாமாவை போய் நமக்கு சொல்ல போகிறான்னு சொன்ன உடனே ரொம்ப பயம் வந்தது. அந்த பயம்தான் அதுக்கப்புறம் ஏதோ இன்னி வரைக்கும் என்னை ஒரு அளவுக்கு கட்டி காப்பாற்றின்னு இருக்குன்னு கூட சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இந்த மட்டத்தில் இப்படி ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தி ஃபியர்னு ஒரு ஃபியர் இருக்கணும். அப்படி ஒரு ஃபியர் இன்னி வரைக்கும் என்னை அதுதான் கட்டி காப்பாற்றின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எப்போ 1967களில் பெரியவா கணபதி அண்ணாட்ட பேசும்பொழுது சொல்கிறான். எப்போ உள்ள நுழையும் போது எனக்கு என்ன ஒரு பயம் இருந்ததோ அது கிட்டத்தட்ட 60 வருஷமாக அந்த பயத்தை நான் உள்ளே வச்சுட்டே இருக்கேன். அந்த பயம் என்னை ஜாக்கிரதையாக காப்பாற்றின்னு இருக்கு. என்ன பயம்? ஆச்சாரியாளுடைய பேரை, அந்த மட்டத்தினுடைய ஒரு பேரை நம்ம ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணுமே, அதுக்கு நம்மளால் எந்த குறைவும் வந்துடப்படாதேன்னு நினச்சாலாம். அந்த ஒரு பயத்தை பற்றி பெரியவா சொல்கிறா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பயத்தோட அங்கே நான் உள்ள நுழையும் பொழுது அது என்னமோ தெரியல, ஏதோ ஒரு ஆச்சரியமாக இந்த என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயங்கள் இருந்ததே, அந்த பயமெல்லாம் சட்டுன்னு ஏதோ தானாக விலகினா மாதிரி ஆயிடுத்து. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு பெரியவா ஒரு வார்த்தையாக சொல்லிவிட்டு அப்படியே அந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணுறா. மறுபடி இவர் இதோட விடலை. கணபதி அண்ணா திரும்பி கேட்குறா, நீங்கள் ஆச்சாரியால் தான் சகலமும் அப்படின்னுட்டு வந்த பெரியவா காமாட்சியே காமாட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரியவா அப்படி காமாட்சியாகவே ஆனது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறா. நான் என்னமோ அப்படிலாம் ஆயிட்டேனா என்ன, உனக்கு ஏதோ பிரம்மையாக அந்த மாதிரி தோன்றது போல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையோட க்ளோஸ் பண்ணிட்டா பெரியவா. கணபதி அண்ணா, இல்லை எனக்கு வேணா பிரம்மையாக தோணுனதாக இருக்கலாம், ஆனால் நான் மாத்திரம் இப்படி சொல்லலையே, எத்தனையோ பெரியவா எல்லாரும் நம்ம மகாபிரிவால் இப்படி தரிசனம் பண்ணிட்டு ஒரே காமாட்சி ஸ்வரூபமானா இருக்கா பெரியவான்னு பல பேர் சொல்கிறாளே அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ பெரியவாளுக்கும் பிரம வரதுன்னு உண்டு, சொல்லி கேள்விப்பட்டிருப்பியே, சப்தசதியில் ஒரு ஸ்லோகமாகவே சொல்கிறதே அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் அதுலேருந்து எடுத்து போடுறான். தேவி மகாத்மியத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறது, எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும் அவளை இழுத்து பிரமையில் இழுத்து போட்டு ஆட்டி வைக்கிறா அம்பாள் அப்படின்ட்டு அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டுட்டு ஆச்சாரியாலும் சொல்கிறாளே, அவளுக்கு மகாமாயா விஸ்வம் பிரமயசி அப்படின்னு ஆச்சாரியாலும் ஒரு நாமா கொடுக்குறா. லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து தானே அவளுக்கு ஒரு நாமா கொடுத்துருக்கு, விஸ்வ பிரமணகாரிணின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி எல்லாருக்கும் அப்படி ஒரு பிரம தோன்றதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னமோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓரமாக அதுலேருந்து அப்படி ஒதுங்கிறா பெரியவா. மறுபடி இவர் கேட்குறார், அதாவது ஆச்சாரியால் தான் சகலம்னு நீங்கள் அப்படி இந்த ஸ்ரீமட்டத்துக்குள்ளே என்றானேள், அதுக்கப்புறம் இப்படி அம்பாளுடைய சொரூபமாக ஆனது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கு இப்படி தோன்றது, ஆச்சாரியாள்கிட்டேருந்து ஞானமும் காமாட்சி கிட்டேருந்து கருணையுமாக இப்படி ரெண்டும் சேர்ந்து பெரியவாளாக இப்படி வந்து இன்னும் இருக்கோ அப்படின்னு தோன்றதுன்னு இவர் ஒரு வார்த்தையை போடுறார். அப்போ பெரியவா சில வார்த்தைகளை, சில முத்துக்களை பெரியவா அங்கே உதிர்க்கிறா. பெரியவா சொல்கிறாளாம், நான் இந்த மட்டத்துக்குள்ளே நுழைஞ்சப்போ சகலமும் ஆச்சாரியால் தான்னு அவருடைய ஒரு பாதாரந்தங்களை பிடிச்சின்னு தான் உள்ளே நுழைஞ்சேன். அப்படி நுழைஞ்ச போது கூட ஒரு காமியார்த்தமாக ஏதோ ஒரு காரியத்தை நடத்திக்கணும்னு ஒரு ஆசைக்காகத்தான் அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். அதுவும் எப்போ இந்த மட்டத்தினுடைய ஒரு பொறுப்பெல்லாம் இவர் தலையில் வந்து விழருதுன்னு சொல்லும் பொழுது அந்த பயம் போகிறதுக்காக 2 பயம் இருந்து தான் முக்கியமாக அதுக்காக பிரார்த்தனை பண்ணாலும் ஆச்சாரியாள்கிட்ட. என்னன்னா, ஒன்று இவ்வளோ பெரிய மட்டத்தினுடைய பொறுப்பை, இது நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பை நன்னா செய்யணுமேன்னு ஒன்று. 2வது அந்த மட்டத்தை ஆசிரியச்சு இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் சதஸுக்கெல்லாம் வரும்பொழுது அவளோட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாதே, சுத்தமாக நிரக்ஷரமாக ஒரு எழுத்து கூட படிக்காத மாதிரின்னா நான் இருந்துட்டுருக்கேன்.
அவளோட அந்த வித்வான்களோட இருந்துட்டு அந்த சதஸெல்லாம் நடத்துறதுக்கு எனக்கு ஏதான கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு கொடுங்கோ அப்படின்னு ஆச்சாரியாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். இந்த 2 விஷயம்தான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஏதோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்னி வரைக்கும் அவர் ஏதோ நடத்தி கொடுத்துன்னு இருக்கார், ஏதோ குறை சொல்ல முடியாதபடிக்கு ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறான் பெரியவா. கணபதி என்ன சொல்கிறார், குறை சொல்ல முடியாதபடின்னு பெரியவா அப்படி ஒரு வினயமாக இதை சொல்லிக்கிறா. ஆனால் வாஸ்தவம் எப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியுமே அப்படிங்கிறா. சரி, அப்போ அப்படி ஆரம்பித்து ஆச்சாரியால் இவ்வளோ அனுகிரகம் பண்ணாங்கிறது இருக்கே, அப்புறம் காமாட்சிங்கிற ஒரு ரூட்டு எப்படி வந்தது? எப்படி காமாட்சி காமாட்சின்னு பெரியவா எப்படி நிற்கிறேள், காமாட்சியாகவே எங்களுக்கு காட்சி கொடுக்குறேள் அப்படின்னாக்கா பெரியவா சொல்கிறாளாம், நான் போனது ஆச்சாரியால்னு அவரை பிடிச்சின்னு மாத்திரம்தான், அப்புறம் அதுவே என்னமோ காமாட்சி அது இதுன்னு எங்கேயோ கொண்டு விட்டுடுத்து, அப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு டக்குன்னு டாபிக் க்ளோஸ் பண்ணுறா. மறுபடியும் கணபதி என்ன கேட்குறா, அப்போ ஆச்சாரியால்னா ஞானம், காமாட்சி கிட்டேருந்து கருணைன்னு வச்சுக்கலாமா அப்படின்னா, அப்படி எப்படி சொல்கிறது? ஆச்சாரியால்னு சொன்னாக்கா அவர் கருணையே சுரூபமாக இருக்கிறவர்னும் அவரை பற்றி சொல்லியிருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு சொல்கிறோமே, அப்போது கருணைன்னு சொன்னாலும் ஆச்சாரியாள் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அம்பாள்னாக்கா காமாட்சினா கருணை மாத்திரமேன்னு இல்லை, அவளையே ஞானாம்பாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இவ 2 பேரும் எப்படி சொல்கிறது? ஆச்சாரியாள்னு சொன்னாக்கா கருணாமயமான ஞானி, அம்பாள்னு சொன்னாக்கா ஞானமயமான கருணாமயி அப்படின்னு இவா 2 பேரையுமே நம்ம பார்க்கலாமே அப்படின்னு இவா 2 பேரையும் கனெக்ட் பண்ணி இந்த 2 பேரும் சாட்சாதாக ஒரே ஒரு மூர்த்தி தான், 2ம் வெவ்வேறு இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சர் அப்படியே கொடுத்து பெரியவா அதுலேருந்து டாப்பிக்லேருந்து அப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டா வெளியில். கணபதி என்ன எழுதுறா, எனக்கு என்ன தோன்றது, ஆச்சாரியால் இந்த குழந்தை இப்படி பீட்டத்துக்கு வரும்பொழுது இவ்வளோ சின்ன குழந்தையா இருக்கே பாவம், இந்த குழந்தைக்கு இது கேட்குற எல்லா ஞானத்தையும் கொடுத்தா மாத்திரம் போராது, தாயாகவும் நம்ம இருந்து அரவணைப்பு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி அவரே அம்பாளாகவும் தரிசனம் கொடுத்துருப்பாளோன்னு தோன்றதுங்கிறா. இன்னும் என்னென்ன சொல்கிறாங்கிறது நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சார்.